Dear plus one commerce students, good morning. Let us continue the third chapter in the plus one commerce, classification of business activities. Classification of business activities is continued now. Today in this session, we shall discuss 3.02 commerce, வணிகம், வணிகவியல். இது பற்றி நம்ம இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். Commerce refers to all those activities which are necessary for bringing the goods from the place of production to the place of consumption. வணிகம்ங்கிறது உற்பத்தியாகக்கூடிய இடத்திலிருந்து, பொருட்களை தயாரிக்கக்கூடிய இடத்திலிருந்து நுகர்வோர் இருக்கக்கூடிய இடங்கள், நுகர்வோரிடம் கொண்டு செல்லக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு சொல் வாணிகம்னு சொல்கிறோம். Commerce refers to all those activities which are necessary for bringing the goods from the place of production to the place of consumption. உற்பத்தியான இடத்திலிருந்து நுகர்வோர் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய சொல். உற்பத்தியான இடத்துலேருந்து நுகர்வோர் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த பொருள்களை எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு என்னென்ன எல்லாம் நமக்கு உதவி செய்கிறதுனா டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, வேர்ஹவுசிங் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. இதை தான் இந்த அமர்வில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அக்கார்டிங் டு ஈவ்லிங் தாமஸ், yes, there is a short answer question in your book back. Define commerce. Define commerce. The definition given by Evelyn Thomas. According to Evelyn Thomas, commercial operations deal with the buying and selling of goods, the exchange of commodities, and the contribution of finished products. The contribution of finished products. Commercial operations deal with the buying and selling of goods, the exchange of commodities, and the contribution of finished goods. Evelyn Thomas என்ன சொல்கிறாரு, வணிகம்ங்கிறது பொருட்களை வாங்கலும் விற்றலும் முடிவுற்ற பொருள்களை பரிமாற்றம் செய்வதுங்கிறார். பொருட்களை வாங்கலும் விற்றலும் முடிவுற்ற பொருள்களை பரிமாற்றம் செய்தலும் வணிகம்னு சொல்கிறார். Commerce includes not only trade. Commerce includes not only trade but also services such as transport, warehousing, packaging, insurance, banking, sales, promotion, which are incidental or auxiliaries to trade. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிகம்ங்கிறது வியாபாரம் மட்டும் இல்லாமல் வியாபாரம் நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சேவைகள், போக்குவரத்து, பண்டக காப்பு, கட்டுமப்பணி, காப்பீடு, வங்கி சேவைகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியதாகும். The first service is trade. Branches of commerceனு கூட சொல்லுவாங்க, வணிகத்தினுடைய கிளைகள்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப் இதெல்லாம் எய்ட்ஸ் டு ட்ரேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் ட்ரேடு. Trade is an essential part of commerce. The term trade is used to denote buying and selling. What is trade? Very short answer question in your book back. Trade is an essential part of commerce. The term trade is used to denote buying and selling. It helps in making the goods produced available to the ultimate consumers or use. Therefore, one who buys and sells is a trader. A trader is a middleman between the producer and the consumer. வியாபாரிங்கிறவர் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில பணியாற்றக்கூடிய ஒரு நபர், ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடியவர். Therefore, one who buys and sells
is called a trader. A trader is a middleman between the producer and the consumer. Trade may be classified into internal trade, external trade, wholesale trade and retail trade. வணிகத்தில் வியாபாரத்தோட பங்கு மிக முக்கியமானது. வியாபாரங்கிறது பொருள்களை வாங்கி விற்பனை செய்வதை குறிக்கும். உற்பத்தியாளருக்கும் இறுதி நுகர்வோருக்கும் இடையில் பணியாற்றக்கூடிய அந்த நபரை தான் வியாபாரின்னு சொல்கிறோம். வியாபாரத்தை செய்கிறவர் வியாபாரி. தயாரிப்பாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் அவரோட பணி நடைபெறுகிறது. ஆள்சார் தடையை நீக்கி நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் இணைக்கக்கூடிய பணியை வியாபாரம் செய்கிறது. வியாபாரத்தை உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம் என வகைப்படுத்தலாம். மேலும் உள்நாட்டு வியாபாரத்தை மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் இப்படி வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன். That is a short answer question in your book pack. Write a short note on transports. Transportation, போக்குவரத்து. Selling all the goods produced at or near the production place is not possible. Hence, goods are to be sent to different places where they are demanded. பொருள்கள் உற்பத்தியாகக்கூடிய இடத்துல, தயாரிக்கக்கூடிய இடத்துலையே எல்லா பொருளும் விற்று தீர்ந்து விடுவது கிடையாது. நுகர்வோர் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பொருள்களை கொண்டு போய் சேர்ப்பிப்பது போக்குவரத்து. Where the goods are demanded, the medium which moves men and materials from one place to another is called transports. போக்குவரத்து உற்பத்தி செய்த பொருள்களை உற்பத்தி செய்த இடத்திலிருந்து நுகர்வோர் இருக்கக்கூடிய நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பிப்பது போக்குவரத்து. ஆகவே போக்குவரத்துங்கிறது இடத்தடையை அகற்றி, the hindrance of place is removed by transports. Banking. Nowadays we cannot think of business without a bank. இன்றைய காலத்தில் நிதி சேவைகளை பெறுவதற்கு வங்கியில் நாம் கணக்கு வைத்திருக்க வேண்டி இருக்கிறது. Nowadays we cannot think of business without a bank. To start a business or run smoothly, we acquire money. நம்ம பணம் எல்லாரும் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா பணமும் நம்மக்கிட்ட இருப்பது கிடையாது. அப்போ தேவையான நிதியை பெறுவதற்கு வங்கிகள் இருக்கிறது. டு ஸ்டார்ட் வித் த பிஸ்னஸ் ஆர் டு ரன் ஸ்மூத்லி வி ரிக்வயர் மணி. பேங்க் சப்ளைஸ் மணி. வங்கியிலிருந்து நாம் நிதி சேவைகளை பெறுகிறோம். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் cannot be undertaken unless funds are available for acquiring assets, purchasing raw materials and meeting other expenses. Necessary funds can be obtained from bank. Thus, banking helps the business activities to overcome the problem of finance. நிலை சொத்துக்களை வாங்குவதற்கும் வியாபாரத்தை தொடங்குவதற்கும் செலவுகளை செய்வதற்கும் பொருள்களை வாங்குவதற்கும் நமக்கு நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதிகளை ஏற்பாடு செய்து தரக்கூடிய நிதி நிறுவனமாக வங்கி இருக்கிறது. இன்சூரன்ஸ், காப்பீடு. பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஃபேக்டரி பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் ஃபயர், தெஃப்ட் அண்ட் ரிஸ்க். பிஸ்னஸில் நிறைய சொத்துக்கள் நம்ம பயன்படுத்துவோம். கட்டிடம், இயந்திரங்கள், அறைகலன்கள், அப்புறம் நம்ம விற்பனை செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அல்லது மூலப்பொருள்கள். இதையெல்லாம் தீயிலிருந்து, திருட்டிலிருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு காப்பீடு என்பது அவசியமாக இருக்குது. ஃபயர்,
theft, and other risk. Materials and goods held in stock or in transit are subject to the risk of loss or damage. குடோனில் இருக்கிறப்ப அல்லது வியாபார நிறுவனத்தில் இருக்கிறப்ப அல்லது அந்த பொருள்களை ஏற்றி செல்லக்கூடிய போக்குவரத்து நிகழ்வின் போது சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடர்பாட்டின் மூலமாக இழப்பு ஏற்படலாம். அந்த இழப்பிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு அந்த இழப்புகளை சமாளிப்பதற்கு காப்பீடு என்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமாக இருக்குது. எம்ப்ளாயீஸ் are also required to be protected against the risk of accident and occupational hazards. வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள்னால வேலை செய்கிறப்ப பணியாளர்கள் பணி செய்யும் போது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் இடர்பாடுகள் காரணமாக இழப்பு ஏற்படலாம். அந்த இழப்பிலிருந்தும் நம்ம காப்பாற்றுவது மீட்டெடுப்பது காப்பீடு ஆகும். On payment of a nominal premium, the amount of loss or damage and compensation for injury, if any, can be recovered from the insurance company. ஒரு சிறிய தொகையை காப்பீட்டு முனையமாக ஆண்டுதோறும் நாம் செலுத்த வேண்டும். அப்படி அந்த காப்பீட்டு முனைமத்தை நாம் செலுத்திட்டோம்னா அந்த ஆண்டில் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் இடர்பாடுகள் காப்பீட்டு நிறுவனத்தினால் ஈடு செய்யப்படும். நெக்ஸ்ட் கம்ஸ் வேர்ஹவுசிங். பண்டக காப்பு. யூஸ்வலி குட்ஸ் ஆர் நாட் சோல்டு ஆர் கன்சியூம்டு இம்மிடியட்லி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். உற்பத்தியான உடனேயே தயாரிக்கப்பட்ட பொருள்கள் விற்று தீர்ந்து விடுவது கிடையாது. They are held in stock to make them available as and when required. அந்த பொருள்களுக்கான தேவை வரும் வரை, அந்த பொருள்களுக்கான தேவை ஏற்படும் வரை தயார் செய்த பொருள்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த பொருள்களை பாதுகாத்து தருவதற்காக தான் பண்டகம் வேர்ஹவுசஸ் இருக்குது. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் டு ப்ரிவெண்ட் லாஸ் ஆர் டேமேஜ். Warehousing helps the business firms to overcome the problems of storage and facilities, the availability of goods when needed. Prices are thereby maintained at a reasonable level through continuous supply of goods. பண்டக காப்பின் போது பொருள்களை இந்த பண்டக சாலையில் வச்சிருக்கிறப்ப இழப்புக்கு ஏற்படாமல் பாதுகாத்து தருகிறது பண்டக சாலைகள். அதோட விலை ஏற்ற இறக்கத்திற்கு எதிராகவும் திடீர்னு விலை ஏறுறது இறங்குறது இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராகவும் விலையை நிலைப்படுத்துவதற்கு, பொருள்களோட விலையை நிலைப்படுத்துவதற்கு உதவியாகவும் இந்த பண்டகங்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். Communication means transmitting or exchange of information from one person to another. It can be oral or in writing. It is necessary to communicate information from one to another to finalize and settle the terms of sales, such as price of goods, discount allowed, the facility of credit, and so on. Internet, telephone, teleconference, email plays an important role in establishing the contact between the businessman, producers, and the consumers. இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவர்கிட்டேருந்து மற்றொருவருக்கு செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தகவல் தொடர்பு வாய் மூலமாக இருக்கலாம் அல்லது எழுத்து மூலமாக இருக்கலாம்.
வாய் மூலமாக இருக்கிறதை விட எழுத்து மூலமாக இருப்பது புரிதலில் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது, தெளிவாக புரிந்து கொள்ளப்படும். பொதுவாக பொருள்களோட விலை, அளித்த தள்ளுபடி, கடன் வசதி காலம், விற்பனை சார்ந்த விவரங்கள் ஆகியவற்றை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த தகவல் தொடர்பு என்பது இன்றைய காலத்தில் அவசியமாக இருக்கிறது. இது இணையத்தின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, மொபைல் மூலமாக, அலைபேசி மூலமாக, தொலைபேசி மூலமாக இன்றைய காலகட்டத்தில் மிக விரைவாக நடைபெறுகிறது. அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப், விளம்பரமும் விற்பனையும். Advertising frees the knowledge gap and it solves the difficulty of information. Advertising helps the consumers to know about the various brand manufactured by several manufacturers. சந்தையில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருள்கள் பற்றிய தகவல்களை விளம்பரம்தான் நுகர்வோருக்கு தருகிறது. The media used to advertise products for radio, newspaper, magazines, television, internet, billboard and so on. வானொலி, தொலைக்காட்சி, நாளிதழ், இணையம் மற்றும் பதாதைகள் போன்ற ஊடகங்கள் வாயிலாக பொருள்களை விளம்பரம் செய்கிறாங்க. Salesmanship is a skillful art of selling commercial goods. It facilitates personal selling. Many times a sales force is required to book orders directly from dealer or customers. It is very much required in the sales of services and industrial goods. விற்பனைங்கிறது ஒரு திறன்மிக்க கலையாக கருதப்படுது. இது ஒரு தனி மனித விற்பனையை அதிகப்படுத்துகிறது. சேல்ஸ்மேன்ஷிப் மூலமாக, விற்பனை மூலமாக தனி மனித விற்பனை அதிகமாகிறது. நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கிட்டேருந்து நேரடியாக பொருள்களுக்கான ஆர்டர்ஸை பெற்றுக்கிட்டு, முனைவுகளை பெற்றுக்கொண்டு அந்த பொருள்களை வழங்கி விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு இந்த விற்பனைங்கிற அந்த திறம் உதவுகிறது. சேவை மற்றும் உற்பத்தி பொருள்களை விற்கிறதுல விற்பனையோட பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.